நாள் 39. காணாதவரை. தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். யோவான் 20:29. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தரிசித்த தோமா விழுந்து வணங்கினான். என் ஆண்டவரே, என் தேவனே என மனம் நொறுங்கி கதறினான். அவர் அவனை கண்டித்து உணர்த்தினார். தோமாவின் குற்ற உணர்வு மறைந்து காணாமல் விசுவாசிக்கும் உறுதியான மனநிலையும் வந்தது. பல வருடங்கள் யூதேயாவில் இறைப்பணி செய்த பின்னர் இந்திய நாட்டின் மண்ணை மிதித்த தோமா தென்மேற்கு பகுதிகளில் பல சபைகளை நிறுவி சென்னை பட்டணம் வந்தடைந்தார். கிறிஸ்துவின் நிழலை அங்கு தடம் பதித்தார். இரத்த சாட்சியின் மரணத்தை தழுவினார். அவரை போன்றே எத்தனை தடவைகள் நாமும் நம்ப மறுத்தோம். இனியாவது நமது குறிக்கோளை, அதாவது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாம் வாழும் இந்த மண்ணில் உயிருள்ளவராக காண்பிப்பதை மனதில் பதிப்போம். எதிர்ப்புகளை சந்திப்போம், சாதனைகள் புரிவோம். ஜெபம். சீரும் புயலில் அவிசுவாசம் எனும் பேய் அலைகளுக்கு இடையில் உமது முகத்தை நான் காணட்டும். அப்பொழுது சொல்லுவேன், என் ஆண்டவரே, என் தேவனே. ஆமென்.